வணக்கம். ஒரு ஏமாளி சீனிவாசன் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்களாம், நம்ம வீட்டு மாடை விற்று எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம். சரின்னு மாடை இழுத்துட்டு வருவாங்க. ரொம்ப முடியாமல் மாடை இழுத்துட்டு வரும்போது அங்கே ஒருத்தர் குறுக்கில் வந்து ஒரு ஆடு எடுத்துகிட்டு வருவாங்க. மாடை வச்சுட்டு ஏன் கஷ்டப்படுறேன், இந்த ஆடை வச்சு இழுத்துட்டு போய் விற்றுக்கோ, ஈஸியாக இருக்கும்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லி ஆடை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆடை வச்சு ஷோல்டரில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது அதுவும் அவனுக்கு கஷ்டமாக இருக்குமா. அந்த கோழி வச்சுட்டு இருந்தவங்க ரொம்ப இதுவே அவனுக்கு கஷ்டமா இருக்கு, ஸோ நீ வந்து என் 2 கோழி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா இல்லை அப்படின்னு கோழியை வாங்கிப்பாங்க. கோழி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்லுவானா, எப்படியும் இது வந்து முட்டை தானே போடுறதுக்கு எடுத்துட்டு போறான், அந்த முட்டையை நானே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவானே அந்த முட்டையை வாங்கிட்டு கோழி 2 கொடுத்துருவாரான். 2 முட்டை தான் கையில் வச்சிருப்பான். முட்டையை எடுத்துட்டு போய் கையில் வச்சுட்டு முட்டை ஒரு டீ கடையில் உட்காருவாராம். அது எங்கேயாவது உடஞ்சிட போகுது, அந்த ஓரமாக வச்சுட்டு நான் உனக்கு டீ வாங்கி தரேன்னு அங்கே ஒருத்தர் சொல்லுவாராம். சரின்னு சொல்லிட்டு முட்டையை அவர்கிட்ட கொடுத்துட்டு டீ குடிப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்லுவான், அந்த ஏண்டா ஒரே ஒரு டீக்காக ஒரு மாட்டையே கொடுத்துட்டியே, நாளைக்கு நீ இப்போ வீட்டுக்கு போனோன்னா உன் பொண்டாட்டி செம்மையா உங்ககிட்ட சண்டை போடுவா அப்படின்னு சொல்லுவார். அப்படியான்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்லுவானா, இல்லை என் பொண்டாட்டி சண்டை போட மாட்டா, வேணா பெட்டு வச்சுக்கலாமா, நாளைக்கு வந்து உன் பொண்டாட்டி இப்போ சண்டை போட்டானா நீ உன் வீட்டை என்கிட்ட எழுதி வச்சிரு அப்படின்னு சொன்னாரா டீ கடைக்காரன். அப்படி நான் வந்து தோத்துட்டேன்னா நான் என்னோட டீ கடையை உனக்கு எழுதி வச்சிடறேன். ஸோ வீட்டுக்கு போவாங்களாம். எல்லாம் போனால் ஒய்ஃபு, அப்படியா மாடை கொடுத்துட்டிங்களா, பரவாயில்ல, டீ குடிச்சிங்களா, சந்தோஷமாக இருந்தீங்களான்னு சொல்லுவாங்களாம். ஸோ அப்போ வந்து அந்த கடை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சீனிவாசன் கையில் போயிடுமா. ஸோ இது எதனால நடந்ததுன்னா அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் சேர்ந்து கேட்கும் போது, இல்லை நானும் என் ஒய்ஃபும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், எதாக இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில் பேசக்கூடாது, நமக்குள்ள அந்யோன்யமாக நம்ம வாழணும், எதானா நமக்குள்ள பேசிக்கணும், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதே கதை இந்த மாதிரி வேற ஒரு கதை சொன்னேன். ஸோ அவங்களுக்குள்ள பேசுறதுனால அது நல்ல விதமாக தான் முடிஞ்சது, அவர் ஏமாறவே இல்லையா. நல்லா இருந்துச்சா? கமெண்ட்